டேய், வாள் வந்துட்டா பாடுறா. என்னது என் தேவதையா? தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன், என் உயிருடன் கலந்து விட்டா. ஷோ அப்பா ஆரம்பிச்சிட்டாண்டி இவன். டேய் மச்சான் மச்சான், கோபி சார் வராருடா. ஹலோ மிஸ்டர் திருபாகரன், இங்க திரும்புங்க. என்னமோ ஒரு பாட்டு சத்தம் வந்துச்சு. எங்க இருந்து வந்துச்சு? சார் குட் ஆஃப்டர்நூன் சார். சார் அது ஒர்க் டென்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால பாட்டு பாடி என்னையே நான் கூலாக்கிட்டு இருக்கேன் சார். ஓஹோ, பரவாயில்லையே. அதுவும் ஒரு தெரப்பி மாதிரி தான். பண்ணுங்க பண்ணுங்க. லஞ்ச் டைம் முடிய போது, சீக்கிரம் சாப்பிட்டுட்டு ஒர்க் பாருங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். என் காதல் சொல்ல நேரமில்லை. அப்பனா என்ன, நேரம் கிடைக்கும்போது சொல்லு. அடியே சோபி, நீயே நடுவில் வர. என்னது அடியேவா? டேய் சிஸ்டர், சாரி சாரி சாரி. வெரி குட் சிஸ்டர், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் வாங்கலேன். என்னடி இவன் உன்னைய கூப்பிடுறான்? இருப்பா, என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன். எதுக்கு கூப்பிட்ட சொல்லு. ஏன் சிஸ்டர், நான் அவ கூட கொஞ்சம் தனியாக பேசணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. நானும் பாட்டு பாட்டா பாடுறேன், ஆனால் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா. கொஞ்சம் என்கரேஜ் பண்ணலாம்ல சிஸ்டர். என்கரேஜ் பண்ணுறதுக்கு அவன் ஸ்போர்ட்ஸ்லேயே இருக்கிறா? அச்சோ அப்படி சொல்ல சிஸ்டர். பாரு, உன்னைய பார்த்து ஒருத்தன் பாடுறான், பாவம் ரொம்ப நல்லவன், கொஞ்சம் திரும்பி தான் பாரேன், இதெல்லாம் சொல்லுங்க சிஸ்டர். ஏண்டா நான் உனக்கு சிஸ்டரா? சரி, ஸ்மால் சிஸ்டர், தங்கச்சின்னு வச்சுக்கோங்க. ஏதாவது பார்த்து பண்ணுங்களேன். நீ பாடும்போது திரும்பி பார்த்தா உனக்கு போதுமா? ஐயோ அப்படி இல்லை சிஸ்டர், தனியாக ஒரு 5 நிமிஷம் பேசுறதுக்கு டைம் வாங்கி கொடுங்க சிஸ்டர். ஏண்டா சிஸ்டர் சிஸ்டர்னு கூப்பிட்டுட்டு என்னடா வேலை பார்க்க சொல்கிற? அச்சோ தப்பாகவே நினைக்கிறீங்களே. நீங்கள் அப்படியே நில்லுங்க, கொஞ்சம் நான் அப்படி போய் பேசிட்டு வந்துடுறேன். நீங்கள் பேசுகிறதுக்கு மட்டும் பர்மிஷன் வாங்கி கொடுங்க போதும். ம் பார்க்குறேன், எனக்கு திட்டு விழுவாமல் இருந்தால் சரி. ஏய்ப்பா, அவன் கூட பேசணுங்கிறான்ப்பா. ஒரு 5 நிமிஷம் பேசணுமா? 5 நிமிஷத்தில் என்ன வெட்டி முடிக்க போகிறானாம்மா? எனக்கு என்னடி தெரியும், பேசுனா தானடி தெரியும். போய் பேசி தான் பாரேன். ரொம்ப செல்ல பண்ணுறான்டி, பாடியே டார்ச்சர் பண்ணுறான், தப்பு தப்பாக பாடுறான் வேற. என்னன்னு போய் கேள்றி, கேட்க முடியல என்னால். டேய், என்னை திரும்பி பார்த்துட்டாடா. டேய், அவளெல்லாம் பார்க்கல, நீ அவட்ட சொல்லி அனுப்பிச்சதை அவட்ட சொன்ன உடனே திரும்பி பார்த்துருக்கா. ஓவரா பண்ணாத, போய் பேசிட்டு வா போ, உனக்கு பொறுக்காதே. டேய் நீ போடா. ஹாய், என் பேரு தீபக். உன் பேர் தீபக்னு எனக்கு தெரியாதா? நீ என்ன சொல்ல வர அதை சொல்லு. ஏய் என்னப்பா, முதல்ல ஆரம்பிக்கிறேன், ஏன்ப்பா கோவப்படுற? இப்போ சொல்றியா, நான் போகட்டுமா? சரி 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 சரி, நீ கோவப்படாமல் பேசு. நான் கொஞ்ச நாளாக உன்னைய ஃபாலோ பண்ணுறேன். நான் உன்னை உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏ நீ என்ன சொல்ல வர? திக்கி 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 பேசிகிட்டு இருக்கிற. லஞ்ச் டைம் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு, இப்போ சார் வேறு வந்துடுவார். இல்லைனா நீ என்ன சொல்லணுமோ பார்க்கு வந்து பேசிக்கோ. இப்போ விடு. ஏய் போயிடாதப்பா போயிடாதப்பா. டேய் லூசாடா நீ, சொல்லவும் மாட்டேங்கிற. என்ன சொல்ல வரேன்னு சொல்கிறா, அதை விட்டுட்டு போயிடாதப்பா நில்லுப்பா நில்லுப்பான்னு எவ்வளோ நேரம்டா நிற்கிறது? இப்போ சார் வந்தால் திட்ட மாட்டாங்களா? சரி நீ போ, நம்ம ஈவினிங் பேசலாம். ரொம்ப சந்தோஷம். டேய் போ, நாங்கள் பேசிட்டோம். என்னங்க நீ அதுக்குள்ளே பேசிட்டீங்களா? யார்ரா நீ? யாருக்குடா நான் நீ? நீ வேற ஏன்டா புதுசா? போடா. ஏண்டா இன்னும் நீ கரெக்ட் பண்ணலையா? டேய் மெதுவாக பேசுடா. சும்மா பேசவே வர மாட்டேங்குதுடா, திக்குதுடா, என்னடா பண்ணுறது? என்னமோ சொன்ன, எனக்கு ஒரு 5 நிமிஷம் கிடைச்சா போதும்டா, என் மனசு இருக்கிறதெல்லாம் கொட்டிடுவேன், அப்படி இப்படின்னு. ஏண்டா டே? என்ன விலை அழகே, சொன்னால் விலைக்கு வாங்க வருவேன். 1,99,00,000டா. ஒன்லி கேஷ், நோ டெடி நோ செக். போய் எடுத்துட்டு வா போ.
என்ன சுனிதா என்னை இப்படி கலாய்க்கிற? கலாய்க்காம வேற என்னடா பண்றது? ஒன்னா பாடியே சாகடிக்கிற. சரி சரி வா உட்காந்து பேசலாம். சரி சரி நீ அந்த பெஞ்சில் உட்காரு, நான் இந்த பெஞ்சில் உட்காடுறேன், ஓகேவா? ஏன் சுனிதா இந்த பெஞ்சில் வந்து உட்காரு. டேய் எனக்கு நல்லாவே காது கேட்கும், அங்கேருந்தே பேசலாம். உட்காரு. சொல்கிறாப்பா உன் பெரிய பிரச்சனையா. ஏன் சுனிதா எப்போ பார்த்தாலும் படப்படன்னு பேசுகிற? கொஞ்சம் பொறுமையாக பேசலாம்ல. டேய் எனக்கு இப்படியே பேசி பழக்கமாயிடுச்சு, சும்மா வளவளன்னு இருக்காத. என்ன சொல்ல வரையோ சொல்லு. இல்லை இல்லை, நான் ரொம்ப நாளாக உன்னைய ஃபாலோ பண்ணுறேன். ஷோ இதுதான்டா மேலேயும் சொல்கிற. சும்மா என்னைய ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லினா போலீஸ் ஸ்டேஷன்லேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். ஐயோ வேணாம்ப்பா. பின்ன என்னடா, என்ன சொல்ல வரியோ கொஞ்சம் தெளிவாக சொல்லு. அதுதான் வரமாட்டேங்குதே, பயமாக இருக்குதே. ஏண்டா என்னை பார்த்தா பேய் மாதிரியா இருக்கு? பயமாக இருக்குதான். சொல்லணும்னு அப்பையிலேருந்து அடம் பிடிக்கிற, வந்து கேட்டால் நொய்யின்னு ஏதாவது ஒன்று வளர்ற. ஏன் சுனிதா என்னைய பார்த்தா உனக்கு பாவமாக தெரியலையா? டேய் பாவமாக தெரியறதுனால தான் இவ்வளோ தூரம் இறங்கி வந்து பேசுகிறேன். என்னன்னு இப்போ சொல்கிறியா இல்லை நான் போகவா? சுனிதா நீ அந்த பக்கம் திரும்பிக்கிறியா? இது வேறையா? சொல்லித்தொல. கண்ணி சுனிதா, நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். நீ மட்டும் என் காதலை ஏற்றுக்கோ, தயவு செய்து ஏற்றுக்கோ சுனிதா. ஏண்டா உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா? எதுக்குடா 60s பேசுகிற மாதிரி பேசுகிற? ஐயோ அப்படியே பேசுனேன், சாரிப்பா பயத்தில் உளறிட்டேன். டே நீ 60s பேசினாலும் 80s பேசினாலும் 90s பேசினாலும் 2K பேசினாலும் நான் ஒன்றை காதலிக்கலை, நான் ஒன்றை லவ் பண்ணல, சரியா? ஓகேவா? புரியுதா? தயவு செய்து போயிரு. என்னடா அது சத்தம்? என் மனசு நொறுங்கிருச்சுமா. ஒழுங்கா போயிரு. விடை கொடு மனமே, கண்ணீரின் பயணம் இது. வழிவிடு உயிரே, உடல் மட்டும் போகிறது. ஆனா சுனிதா இதோடு நான் விடமாட்டேன், தொடர்ந்து உன்னை காதலிச்சுக்கிட்டே இருப்பேன். நீ என் காதலை ஏத்துக்கிற வரைக்கும் நான் உன்னை காதலிச்சுக்கிட்டே இருப்பேன் சுனிதா, காதலிச்சுக்கிட்டே இருப்பேன். விடை கொடு உயிரே, கண்ணீரின் பயணம் இது. வழிவிடு உயிரே, உடல் மட்டும் போகிறது. சரி சரி அழுகாம போ. பிள்ளைய கிள்ளி விட்டுட்டு தொட்டில் வேற ஆட்டுறா போடி. என்னது? ஒன்றும் இல்லைம்மா, நான் போயிட்டு வரேன்.